அண்மை செய்தி. நெல்லை மாநகராட்சியில் காலை வழங்கப்படும் இலவச உணவு மிக மோசமாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாநகராட்சியில் காலை வழங்கப்படும் இலவச உணவு மிக மோசமாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க. தூய்மை பணியாளர்கள் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதற்கான காரணம் என்ன நடந்தது? விவரம். நிச்சயமாகமா விளம்பர திமுக ஆட்சி வந்தவுடன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் நிரந்தரம் செய்யப்படும் என ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் திமுக ஆட்சி 4.25 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் சமாதானம் செய்வது போல தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு என்பது இலவசமாக வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்து தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு காலை இலவச உணவு என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. திருநெல்வேலி மாநகராட்சியில் சுமார் 750க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இது போன்ற காலை உணவுகளை வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 4 மண்டலங்களை உள்ளடங்கிய இந்த பகுதியில இந்த திட்டத்தை துவங்கி சில நாட்கள் மட்டுமே ஓரளவுக்கு உணவு சாப்பிடும் அளவுக்கு இருந்துள்ளது. ஆனால் தற்போது இந்த உணவு என்பது தூய்மை பணியாளர்கள் சாப்பிட முடியாத சூழ்நிலையாக துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இன்று திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட தச்சநல்லூர் மண்டல பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த காலை இலவச காலை உணவு என்பது வழங்கப்பட்டது. இந்த உணவு அனைத்தும் தரமற்ற முறையில் துர்நாற்றம் வீசியதால் அதனை தூய்மை பணியாளர்கள் சாப்பிடாமல் அங்கு உள்ள குப்பை தொட்டியில் வீசினர். இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருவதாகவும் தரமான உணவுகள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் தாங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசு அறிவித்த தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்த தூய்மை பணியாளருக்கான காலை இலவச உணவு திட்டம் என்பது மிகவும் தரமற்ற உணவாக இருப்பதன் காரணமாக தங்களால் உட்கொள்ள முடியவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தங்களுக்கான நிரந்தர வேலை என்பது தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது போலவே அந்த வேலை வழங்கினால் போதும் நாங்களே தரமான உணவை தங்கள் வீடுகளில் இருந்து சமைத்துக் கொண்டு வந்து சாப்பிட்டு விடுவோம். இது போன்ற தரமற்ற உணவுகள் சாப்பிடுவதன் மூலமாக தங்களுக்கு பல்வேறு வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்கள் தங்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வராஜ். காலை உணவுல 1 மாசம் ஆச்சு. நாங்க 1 மாசம் காலை உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா 1 மாசமா சாப்பிட்டு ஃபுல்லா ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க, இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு. சாப்பாடு இப்படி இருக்கு. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பார்க்காங்க இந்த மு.க. ஸ்டாலின் அவங்க. நாங்க சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க. நாங்க 2024 இருந்து வேலை பார்க்கிறோம். 15 வருஷமா வேலை பார்க்கிறோம். 15 வருஷமா வேலை பார்த்து சம்பளம் கூட்டி கேட்டதுக்கு எங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. நாங்க சாப்பிட்டோம். எங்க பிள்ளைகள் என்னது சாப்பிடுவாங்க? 540 ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு நாங்க இப்படி பண்ணுறோம். 54 ரூபா சம்பளத்துல வந்தோம். 540 ரூபா சம்பளம் கொடுக்காங்க. நாங்க சம்பளம் கூட்டி கேட்டா எங்களுக்கு சோத்தை கொடுக்காங்க. கொடுக்க பொழுது எங்களுக்கு சம்பளமா கொடுத்தா எங்க பொண்டாட்டி பிள்ளைகளு நல்லா நாங்க படிக்க வச்சிருப்போம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டுருப்போம். நாங்க பெர்மனன்ட் வேலை கேட்டா உங்களுக்கு சோறு தானே வேணும்ட்டு எங்களுக்கு சோத்தை போட்டு கொடுக்காங்க. நாங்க பெர்மனன்ட் வேலை கேட்டா எங்களுக்கு சோத்தை போடுறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு படிப்பை கேட்டா அப்ப என்னது போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு? எங்க பிள்ளைகளுக்கு துப்புரவு பணியாளர் குழந்தைகளுக்கு படிப்பை கொடுங்க அப்படின்னா பிரியாணி சோறு போட்டு இந்த உங்க பிள்ளைகள் படிக்க வேண்டாம், பிரியாணி சோறு சாப்பிடுங்க சரியா வந்துருவாங்க அப்படின்ட்டு சோத்தை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க இந்த அரசாங்கம்.